கொள்கைக்கான கூட்டம் நினைச்சீங்களா? இல்ல, வாட்சிக்காக கூட்டின கூட்டம் தான். இதுல வேற பெருசா சொல்லிப்பாங்க, கொள்கைக்கான கூட்டம், கொள்கை வாரிசுகள், ஊபிஸ்கள், கொத்தடிமைகள்னு சொல்லிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாட்சிக்காக தான் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. அண்ணே, நான் ஒன்று திரும்ப சொல்லிக்கிறேண்ணே, அதாவது 1000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்க, தோக்க அடிச்சிட்டாங்க. திரும்ப வாட்சி கொடுத்து பரிசு பொருட்கள் கொடுத்து பை எலெக்ஷன்லையோ என்னமோ வர்ற எலெக்ஷன்லேயோ ஜெயிச்சிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. அது திரும்ப நடக்கவே நடக்காது. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க சொல்றாரு. அவர் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா? அதனாலதான் தேர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. தீர்ந்து போன சக்தி ஒட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு. திருட்டை பத்தி யார் பேசலான்னு ஒன்று விவஸ்தை இருக்குண்ணே. அதாவது திருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, காஞ்சி போன சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, கான்ஃபிடண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கான்ஃபிடண்டாக இருக்க போய் தான் இப்போ வந்து சிஎம் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. உங்களை வந்து குளத்தூர்லையும் தோக்க அடிச்சுட்டு எம்எல்ஏ கூட இருக்கக்கூடாமல் வீட்டில் உட்கார வச்சிட்டாங்கண்ணே. சரி, வீட்டில் உட்கார வச்சாவது நீங்கள் அதுக்கப்புறம் திருந்துவீங்க, சரி நல்ல இனிமேல் இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனீங்க. இப்போது மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் திருடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு விதத்தில் வந்து ஒன்று ஒத்துக்கணும், மற்ற கட்சிக்காரங்க இங்கே சேர்றாங்க அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, சுய லாபத்துக்காகவும் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நான் ஃபுல்லாக வரவேற்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஆளுங்கட்சி பின்னாடி இருந்தோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து உதவும் அப்படின்னு நினச்சி கூட உட்காரலாம். ஒரு சில இதில் காப்பாற்றி விட்றதுக்கான சான்ஸ்களும் இருக்குது. அந்த தப்பு நடக்காது தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தப்பு நடந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் தானே டிஎம்கே 2.0 தானே டிவிக்கு மாறிடும். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பாஸ் ஆகுதா, ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் இப்போ உங்களை தோக்கடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்னே தெரில. நான் முதல்ல கான்ஃபிடென்ட்னா வந்து டிஎம்கே பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி கிடையாது, இந்த எலெக்ஷனில் ஏன்னா மிகப்பெரிய ஒரு 28 பேரோட சேர்ந்த ஒரு கூட்டணி ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தீங்க. கடைசியில் உங்களை இப்படி முடிச்சு விட்டாங்களாண்ணே, அதுவும் குளத்தூரில் இப்படி காட்டி முடிச்சு விட்டாங்களாண்ணே. எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? அவர் மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லையா? எம்எல்ஏல விலைக்கு வாங்குறாரு, இருக்கிற அத்தனை பேர் கூட்டணி சேர்த்துக்கிறாரு, கூட்டணி கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை. அதாவது இப்போ ஆதரவு தெரிவித்தவங்க மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்பிக்கை கிடையாது. நானே சொல்கிறேன், நம்பிக்கை வைக்க முடியாது. என்ன ரீசன் சொல்லட்டுமா? அவங்களாம் வந்து உங்கள் கூட இருந்து வந்தவங்க, எப்போனாலும் காலவாரி விடலாம். இப்போ உங்களை காலவாரி விட்ட மாதிரி இவரை காலவாரி விட மாட்டாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ அவரோட கட்சியை வலுப்படுத்தினா என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் எப்படா அந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்கிட்டு வாய் தவறி வளர்ன மாதிரி நீங்கள் இருந்துட்டு நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு உருட்ட முடியாதுண்ணே. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இங்கே கிடையாது. அவர் மேலே இங்கே நம்பிக்கை வச்சு 1,75,00,000 பேர் ஓட் போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 1,50,00,000 பேர் ஓட் போட்டாங்க, உங்களை நம்பி ஓட் போட்டாங்க, அப்பெல்லாம் இங்கே கதை கிடையாது. இங்கே 1,75,00,000 பேர் அவரை ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்களை திரும்ப தற்கொலை முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை நீங்கள் சொல்லுவீங்களே தவிர அந்த 1,75,00,000 பேருமே அப்படியே முத்திர குத்திட்டே இருங்க. இன்னைக்கு இப்போ நான் உண்மையை ஒத்துக்கணும். அதாவது இங்கே ஒரு சில பேர் வந்து விஜய் தோத்துருவார், இவர் எங்கெங்க வரப்போறார் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் ஓட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்ப ரீஎலெக்ஷன் வைங்க, அவர் தான் இங்கே மெஜாரிட்டியை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால நான் சொல்கிறேன், அவர் நம்பிக்கை இல்லாமல் இங்கே வரல. அவர் மேலே அவர் நம்பிக்கை வச்சாரு, கான்ஃபிடண்டாக இருந்தார், அவர் வின் பண்ணி சேம் சீட்டில் போயிட்டாரு. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி தான், உங்களை காலி பண்ணி வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. என்னத்தையாவது வளரணும்னு சொல்லிட்டு உழைட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு,
விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். கரெக்டு தான். நாள்தோறும் சோசியல் மீடியா உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில பேர் மின்வெட்டுலாம் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில பேர் பியூஸ் கையில் திருடிட்டு ஓடிட்டாங்களாம். அதெல்லாம் நியூஸ் பார்த்தேன். அதாவது முதல்ல ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் பியூஸ் கையில் திருடிட்டு போயிடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குன்னு உங்களை யாரும் சொல்லலைங்க. நான் வந்து ஊபிசியும் கொத்தடிமையும் நீங்கள் தான் திருடிட்டு போனீங்கன்னு சொல்லலை. இதனால தான் மின்வெட்டுன்னு சொல்ல வரேன், சரிங்களா? அதுக்காக நான் வந்து ஐயோ இதுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க முடியாது. பார்த்தீங்களா, மின்வெட்டு இருக்குது, சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தப்பு தான். இல்லை நீங்கள் யாரும் சொல்லலையே, தப்புனா தப்பு தான். இங்கே சரி ஓகே, ஓட்டு போட்டவர்களும் போடாதவர்களும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எங்கே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க? வருத்தப்பட்டவங்க யார் வருத்தப்படுறா? நீங்கள் தாங்க இங்கே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. கொத்தடிமைஸும் 200 ஊபிஸும் கொத்தூசும் 200 ஊபிஸும் தான் கிடந்து வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. ஐயோ தோத்துட்டுமே எங்கள் ஐயாவையே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தலைவரையே தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து குளத்தூரில் இருக்கிற மக்களை வந்து அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வக்காலத்து வாங்க வருவாங்க தெரியுமா? முக்கியமாக அந்த சத்யராஜ் அவர்கள், இந்த 2-3 ஒரு முன்னாடி உள்ள எக்ஸ் மினிஸ்டர்ஸு, இந்த பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் வந்து கேவலப்படுத்தி தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு அறிவு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் சிட்டியாக மாற்றி வச்சிருக்காரு, எப்படி தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரில முன்ன சிங்கப்பூருக்கு போயிருக்காங்களான்னு தெரில. நான்லாம் சிங்கப்பூருக்கு போனதில்லை, பட் நான் மேப்லேயே அதை பார்ப்பேன் சிங்கப்பூர் எப்படி இருக்குன்ட்டு. அதை கூட இவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த உருட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உருட்டுங்க, அவங்க நல்ல மனசுங்க இன்னும் நல்லா உருட்டலாம். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். ஓ, கலாய்க்கிறீங்களா அண்ணன்? கொஞ்சம் சொல்லிட்டு கலாய்ங்கண்ணே. ஏன்னா அது வந்து நீங்கள் கலாய்க்கிறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களா, கேலி பண்ணுறீங்களான்னு ஒன்றும் தெரில. நீங்கள் தோற்றதுக்கான முக்கியமான காரணமே நான் சொன்ன மாதிரி திரும்ப சொல்கிற மாதிரி சொல்கிறேன். 5 வருஷம் நீங்கள் ஒழுங்கான ஆட்சியை கொடுக்கல. நீங்கள் அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் திரைக்க வரிச்சில் மயங்கிட்டாங்கன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், அதாவது நீங்கள் விஜய் அவர்கள் வந்து ஒரு துச்சமாக கூட மதிக்கலன்னு தான் சொல்லணும். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போகிறாங்கன்னா அவர் பேரை சொல்ல மாட்டீங்க, அவர் கட்சி பேரை சொல்ல மாட்டீங்க. நீங்களும் உங்கள் பையனும் தான். இப்படி யாருமே எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொல்லாமல் அவரை வந்து புறந்தள்ளினது தான். எதுக்கெடுத்தாலும் நீங்கள் என்டிஏஎஸ் டிஎம்கே 2.0 திராவிட மாடல் 5 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு கீழே வேலை பார்த்தோம் அத்தனை பேரையும் நம்ம 200க்கு 200 வெல்வணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக் பேசிட்டு இருந்தாங்க. 200 பெறுவோம் 200 வெல்வோம். அந்த கதையாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் தப்பாக கொடுத்து நம்ம 200 தொகுதியில் வின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆக்கி கடைசியில் உங்களை வீட்டில் உட்கார வச்சதுக்கு தான் நீங்கள் பண்ண உங்களோட மினிஸ்டர்ஸும் அந்த உங்களோட நிர்வாகிகளும் இதான் பண்ண வேலை, சரிங்களா? தோக்கடிச்சிட்டாங்க. என்ன நிலவரன்னே இங்கே நிறைய பேர் விசாரிக்காமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அத்தனை பேர் இருந்து உங்களை வீட்டில் உட்கார வச்ச முக்கிய காரணமே உங்களோட கழக நிர்வாகிகளும் உங்களோட மினிஸ்டர்ஸும் உங்களோட தொண்டர்கள் பாதி பேர் சொல்லலாம். அவங்க தொண்டர்கள்னால் இந்த ஊபிஸ் அவங்கள சொல்லலாம்னு வச்சுக்கலாம். சரி, உங்கள் இப்போ கதைக்கு வருவோமே. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், அதாவது நம்மளோட முன்னாள் முதலமைச்சர், என்ன தான் சொன்னாலும் அவர் நம்மளை 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவருக்காக நமக்கு ஒரு மதிப்பு இங்கே கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அவரோட உழைப்பை இங்கே ஒரு சில இடத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவங்க வந்து டிஎம்கே வந்து கொள்ளை கூட்டம் அதெல்லாம் என்ன சொன்னாலும் என்ன கருத்து வேறுபாடு நமக்குள்ளே இருந்தாலும் இங்கே ஒரு விதத்தில் அவரை நான் இங்கே பாராட்டுவேன். என்னன்னா, ஒரு மனுஷன் அவங்க அப்பா கூட ட்ராவல் பண்ணி மேயராக இருந்து படிப்படியாக வளர்ந்து டெப்டி சிஎம் ஆகி அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டராக வந்து உட்காந்துருக்காரு. சரி, என்ன தான் வாரிசு அரசியலாக இருந்தாலும் அவர் இந்த கட்சி கூட இவ்வளோ வருஷம் பயணித்ததெல்லாம் வந்து உண்மையில பாராட்டத்தக்கது. அதுக்கு தகுதியான அந்த டைமில் அவர் ஜெயிச்சு அவர் தகுதியானவர் தான். இத்தனைக்கும் அவர் வந்து ஜாதகம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை, அவர்லாம் உட்காருவார், அவருக்கு அந்த கட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் போய் உட்கார்ந்தார். அதுக்காக உட்கார்ந்தாரு. இப்போ 5 வருஷம் ஆட்சி நிர்வாகம் ஒரு சில திட்டங்கள் பயனுள்ளதாக இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் அது வந்துச்சா போணுச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு சில திட்டங்கள் நிறைவேற்றப்படலாம். முக்கியமாக நீட்டுன்னு சொல்லி முதல் கையெழுத்துன்னு சொல்லி அத்தனை பேரை ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்து உட்காந்தாங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அப்படியே அதை செயல்படுத்த முடியல. கடைசியில் டெல்லியில் தோத்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டாங்க. இப்படி ஒரு சில இதெல்லாம் உங்களால் இம்பேக்ட் ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் இப்போ தோத்துட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, பார்க்குற கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ உங்கள் பையன் என்ன பண்ணார்? சினிமா இல்லைன்னு சொல்லிட்டு டைலாக் பேசுகிறீங்கல்ல, உங்கள் பையனே சினிமாலேருந்து வந்தவர் தான்.
டெப்டி சிஎம்மாக உட்கார வச்சுட்டீங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல, சரி ஒரு இன்னும் ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு சிஎம்மாக உட்காரணும் பரவாயில்ல. நீங்கள் என்னென்னா இன்ன வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பமே தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது இன்பநிதி அவர்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜென்சி மீட்டிங் வந்து இன்பநிதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூவிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து கொத்தடியுமே வளர்த்து விட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அவன் பியூர் கொத்து தானே. அப்போ அவன் சொல்கிற மாதிரி நான் பியூர் கொத்து ப்ரௌடாக கொத்துசுன்னு சொல்ல முச்சில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கொத்துசு இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு வேயை சொல்லி கொடுக்குறீங்க. அவன் அதை கேட்ச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இன்பநிதி அவர்களை பிடிச்சி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இன்பநிதி அவர்கள் வந்து பல கூட்டத்தில் பங்கேற்பார், பல கூட்டத்தில் அவர் பேசுவார், பல கூட்டத்தில் ஜென்சிக்காக எழுச்சியாக அவர் உள்ளே வருவார். இது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அதனால் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வந்து நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் அவர்களை வந்து ஒரு சில இடத்துல பாராட்டலாம், ஒரு சில இடத்துல அவர் வந்து பிறர் பேச்சை கேட்டு அவர் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. 2வது வந்து பிறர் பேச்சை கேட்டு ஆட்சி நிர்வாகத்தை இவர் ஒழுங்காக கொடுக்கல. அதான் உண்மை. சரிங்களா? இங்கே நிறைய பேர் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக உங்கள் ஆட்சி காலத்தில் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா கூட ஏன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு போகிற ஆட்கள் எதுவும் நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டீங்க. அதை நீங்கள் பண்ணதான் மிகப்பெரிய தப்பு. 2வது இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அத்தனை பேரும் சேர்ந்து. தமிழ்நாடே வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் ஒன்று போட்டிருக்கீங்க. இது கடந்த 5 வருஷத்தில் இதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அதை பெருசாக மீடியா கவரேஜில் இல்லை. இப்போ இது மீடியா கவரேஜில் வர்றனால நீங்கள் பேசுகிறீங்க. ஏன்னா ஊடகமே உங்கள் கையில் தான் இருக்குது.